Yes, program start ചെയ്യാം. Okay, sound okay എന്ന് തോന്നുന്നു. Yes, sir. Perfect. Thank you sir. Yes, எல்லாரும் வீடியோல ஆன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நமக்கு நம்மளோட பிசினஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்ச் கொண்டு வந்தது, அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய சேஞ்ச் கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்போ எல்லாரும் ஒரு 30-40 மினிட் மட்டும்தான் நான் டைம் எடுத்துக்குவேன். நீங்க எல்லாரும் முடிஞ்சா உங்க வீடியோலாம் ஆன் பண்ணி வைங்க. நமக்கு இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் மொபைல் வாட்ச் பண்ணி உங்களால இருக்க முடிஞ்சு அப்படின்னா உங்களோட லைஃப் நாளைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் நடிப்போம். ஓகே, தேங்க்யூ ஆல். இப்போ என்னோட பேர் தீனதயாளன், என்னோட ஊர் திண்டுக்கல். நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு 3 இயர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க ஒரு கிளாஸாவோ இல்லை இதை ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அந்த மாதிரிலாம் பார்க்காம ஹாப்பியா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்க லைஃப்ல நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, இனி நம்ம என்ன பண்ணு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், நம்மளோட லைஃபோட டயத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிம்பிளா நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணி நமக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்போ நீங்க எல்லாரும் ரெடியா? ஓகேவா? நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு நான் டைரக்டா ப்ரோக்ராம் போலாம். ஓகே, எஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஹாப்பினஸ். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஒண்ணு ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம டைமிங் பிரச்சனைனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெல்த் ரொம்ப முக்கியமா போயிடும். ஏன்னா நமக்கு வருமானம் நம்ம கிரியேட் பண்றதுக்கு, அதாவது வருமானத்தை நம்ம கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம போற வேலை, நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோமோ அந்த வழியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் அதிகமா செலவாயிட்டு இருக்கும். ஆனா நமக்கு வருமானம் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன ஜாப்பா இருந்தாலும் இல்ல சொந்தமா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அது கூட உங்களுக்கு ஹெல்த்தியா நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியுதா, நீங்க வெல்த்தா இருக்கிறீங்களா, நீங்க ஒரு சமாதானமான வாழ்க்கையில இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கணும். அப்படி நீங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா அங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு 1/2 மணி நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ண முடியும். அப்படி நம்ம ஒரு லைஃப்ல சேஞ்ச் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் வேர்ல்டு, அதாவது இந்த ஒரு சமாதானமா இருக்கிறதுக்கும் ஹெல்த்தா இருக்கிறதுக்கும் வெல்த்தா இருக்கிறதுக்கும் எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு
வே கூடி தான் நம்ம இங்க டிராவல் பண்ண போறோம். இப்போ இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே நம்மளோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த டயனால நமக்கு ஏர்னிங்ஸ் இப்போ நிறைய பேர் இப்போ மொபைல் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல இருந்தாலும் அது மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுல எல்லாம் வருமானம் நிறைய கிரியேட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா அதை பாக்குறவங்க அதிகமாயிட்டே இருக்கிறனாலதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிரியேட் பண்ண முடியுது. ஆனா நிறைய பேர் அவங்க டயத்தை அங்க செலவு பண்றாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வருமானம் இல்லாமையே அவங்க வந்து டயத்தை அங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நம்ம பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளோட டயத்தை ஒரு இடத்துல நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபியூச்சர் நம்ம டயத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அது பலம் கிடைக்கமான ஒரு இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம எந்த ஒரு வேலைக்காகவும் நம்ம பண்ண போற இந்த பிசினஸ் இதுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கா, இதை வந்து டெய்லி க்ரோத் கிரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு காயின் பூத் ₹1 ஒரு காயின் போட்டு ஒரு டெலிஃபோன் பூத் வைக்க முடியாது. ஏன்னா அது ஃப்ரீயா கூட ஒரு கம்பெனி வந்து இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க ஃப்ரீயா வந்து ஒரு 10 டெலிஃபோன் பூத் வைங்க, நாங்க வந்து 20 லட்சம் 30 லட்சம் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஃப்ரீயா கூட அதை வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து முடிஞ்சு போன விஷயம். அப்போ நம்மளோட growth டெவலப் பண்ணக்கூடிய இனிமேல் நம்ம எந்த பிசினஸ வந்து ஒர்க் அவுட் பண்ணா அந்த பிசினஸ் நமக்கு லைஃப்ல சேஞ்ச் கொண்டு வர முடியும், அந்த இடத்துல வந்து நம்மளோட டயத்தை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியுமா, நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பிசினஸை நமக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம கரெக்டா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டைமிங் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி இப்ப நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2035 ஒரு இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா பினான்சியல் ரெவல்யூஷன் இன்னைக்கு இந்தியாவில வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம எப்பயுமே கேட்கிற ஒரு வார்த்தை தான் வளர்ற இந்தியா, இது வளர போகுது, வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு 2025 பாத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகும்போது இங்க என்ன நிலைமையில வரப்போகுது அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 கேட்டகரியில் இருக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20%, 10%, 70%. இதுல வந்து பாத்தீங்கன்னா 70%, அதாவது 70% மக்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப், ஒரு மீடியம் ஃபேமிலி லைஃப்ல தான் போயிட்டு இருக்காங்க. அதே ஒரு 20 பாத்தீங்கன்னா ரொம்ப லோல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஒரு 10% மட்டும்தான் ஹை லெவல்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த 10% இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் எதனால அந்த ஒரு உயரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஆனா இதே இந்த 2035 காலகட்டம் வரும்போது இந்த ரெவல்யூஷன் எப்படி மாறுது அப்படின்னா ஒண்ணு நம்ம வந்து லோ கிளாஸ்ல போகணும், இல்லைன்னா அப் கிளாஸ்ல போகணும். இந்த 2 நிலைமை மட்டும்தான் இருக்கும். இங்க வந்து மிடிலுங்கிற ஒரு பாகமே இங்க வந்து இல்லாம போயிடும். அப்போ நம்ம எந்த இடத்த சூஸ் பண்ணோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன growth ஆக போகுது, என்ன growth நம்ம வந்து டெவலப் பண்ணுனா நம்ம வந்து இந்த 40%ல ஒரு ஆளை வந்து நம்ம மாற முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஹை லெவலா போயிட்டு இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ ஒரு ட்ரெயினா இருக்கட்டும், இப்போ ஹைவே, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு வருஷத்துல இன்னைக்கு ஒரு ரோட்ல டிராவல் பண்ணி இப்போ கன்னியாகுமரியில இருந்து இப்போ வந்து நம்ம சென்னை வரை நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த டோட்டல் அந்த ரோடே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வந்து சிங்கிள் ரோட்ல போயிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்து 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, இன்னைக்கு 8 வழிச்சாலை, அந்த அளவுக்கு பயங்கரமா இன்னும் 16ல போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டெவலப்பிங் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த டெவலப் பண்ணும்போது இவ்வளவு ஸ்பீடா இப்ப நம்ம கார் ஓட்டிட்டு போறோம் அப்படின்னம்னா குயிக்கா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க வந்து நிறைய பாத்தீங்கன்னா ரோடு எந்த அளவுக்கு நீட்டா இருக்கோ அந்த அளவுக்கு டோல்கேட்லாம் அதிகமா இருக்கும். அப்ப டோல் கொடுத்துட்டு கரெக்டா போறவங்களுக்கு என்ன ஆகும், வேகமா அந்த இடத்துக்கு போக முடியும். அதே டோல் கொடுக்காம ரொம்ப பூரா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தி சுத்தி காரே போக முடியாத வழியில டிஸ்டர்ப் பண்ணி போற அளவுக்கு போகும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா இங்க வந்து டெவலப்பிங் ஆயிட்டே இருக்கு. எல்லா மேഖലയിலுமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த டெவலப் ஆகும்போது இங்க வந்து நம்ம அப்பர் கிளாஸ்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவையான எதையுமே வாங்கவும் முடியும், நம்ம செலவு பண்ண முடியும், நம்ம அந்த ரேஞ்சில வந்து நம்ம வந்து மாறவும் முடியும். அப்ப அதுக்கு தகுந்தமான வருமானத்தை வந்து நம்ம வந்து
கிரியேட் பண்ணித்தான் இங்க வந்து ஆகணும். அப்போ இங்க வருமானம் வந்து மாத்த முடியும். அது எப்படி? இப்ப நம்ம சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 2020 பாத்தீங்க அப்படின்னா ₹1 நமக்கு வந்து நம்மளோட குடும்ப செலவை வந்து கொண்டு போக முடிச்சு. அதே ஒரு 60ல இருந்து 40ல இருந்து ஒரு 60ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹10 இருந்தா போதும் நம்மளோட குடும்ப செலவு நமக்கு பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து எல்லாத்துக்குமே நம்ம வாங்குற பொருள்ல இருந்து நம்ம பண்ற செலவுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் போயிட்டு இருக்கு. அதே இங்க ஒரு 0 தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க 2020, 2040ல பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் 1 லேக் எபோவ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமா இங்க வந்து வாழவே முடியும். இது வந்து 10 லட்சம் மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணுனா மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து எந்த செலவையுமே நமக்கு வந்து குறைக்க முடியாது. நமக்கு வந்து செலவு கூடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்க வேலைய நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங்ஸுக்காக, எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்துக்காக நம்ம வந்து கன்டினியூ பண்ணல, நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா, ஒண்ணு நம்ம லோவ்ல போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம். அப்போ இங்க வந்து இந்த 4 கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியில இருக்குங்க. அதாவது பிசினஸ்ல இருக்கிறவங்களும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கிறவங்களும் அவங்கலாம் வந்து எப்பயுமே அந்த ஒரு 10% ஒரு ஆளா வந்து மாறிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 40க்கு போயிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து பணத்தை வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட டயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம டயத்தை வித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து டயத்தை வாங்குறவங்களா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இங்க வந்து ஒரு பெனிஃபிட் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இங்க வந்து எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்களும் செல்ஃப் எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்களும் அவங்களோட டயத்தை வந்து வேறவங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட குரோத்தை வந்து இங்க வந்து டெவலப் பண்றது. அப்போ நம்ம வந்து ஒண்ணு பிசினஸா வரணும், இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். இது ரெண்டுக்குமே இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கையில பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போக முடியும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பணம் இல்லாத ஒரு சாதாரணமா இன்னைக்கு பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கூட நம்ம என்ன ட்ரீம் நமக்கு இருக்கோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ, எந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவை அதை அடையிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்க சொல்றது நம்ம பவர் ஆஃப் டைரக்ட் செல்லிங். இந்த டைரக்ட் செல்ல வந்து நம்ம எவ்வளவு நீங்க சாதாரணமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வேர்ல்டுல வந்து எந்த இடத்துக்கு வேணாலும், எங்க வேணாலும், எந்த அளவுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது நான் சொல்றதை விட இதுல விஜயிச்சவங்க, இதுல வந்து வெற்றி கண்டவங்க தான் இந்த போட்டோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். இவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து நீங்க வந்து யூடியூப் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி இப்போ லைவ் நம்ம அமெரிக்கா பிரசிடென்டா இருக்கிறாரு. ஆல்ரெடி அவருக்கு சொந்தமா ட்ரம்ப் நெட்வொர்க்கே இருக்கு. அவர் ஒரு நெட்வொர்க் மெயின்டைன் பண்ணனால மட்டும்தான் அவர் ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு உயரத்துல போயிருக்காங்க. அப்போ அந்த நெட்வொர்க்கோட இண்டஸ்ட்ரி இந்த ஒருத்தரை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டைரக்ட் செல்லிங் ஒரு பண்ணுன ஒரு சொந்தமா ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணனாலதான் அவர் ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு அவர் வந்து உயரத்துக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி வாரன் எஃபெக்ட் சொந்தமா 3 டைரக்ட் செல்லிங் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் கோடீஸ்வரன் லிஸ்ட்ல வந்து இருக்கிறவங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வருமானம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்களோட டயத்தை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது. இது வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த அளவுக்கு இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அது மாதிரி பில்கேட்ஸ் சார் ரொம்ப மதிப்புமிக்க ஒரு மனிதன். அவரோட சொந்த வருமானத்துல அவரு கிரியேட் பண்ண பணத்துல பகுதி பணத்தை செலவு பண்ணிட்டு மறுபடியும் பகுதி பணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. மறுபடியும் பகுதி பணம், அதாவது இல்லாதவங்களுக்கு இப்போ 10 கோடி இருந்துச்சு, 5000 கோடி இருக்குது அப்படின்னா அதுல கரெக்டா பகுதியை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த 0ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவர் சொல்றாரு, நான் ஒரு பிசினஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நமக்கு வருமானம் கிரியேட் பண்ணக்கூடிய இன்னும் வேர்ல்டுல ஒன் ஒரு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது டைரக்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அது மாதிரி இப்ப வந்து நம்ம டெஸ்டர் ஆகவரை பத்தி நம்ம சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா அவரு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆள் இறந்துட்டா கூட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3800 கோடிக்கு அதிகமா அவரோட சைட்ல இன்னைக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த பிசினஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதற்கு அதிகமா இன்னும் ஆட்கார ஆல்ரெடி இதுல வந்து இருக்காங்க. ஆனா
இவங்களெல்லாம் இந்த எக்ஸாம்பிள பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நமக்கு உள்ள ஒரு தப்பான எண்ணங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம கேரளா மாநிலத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து இதுக்கு அப்டேஷன் பண்ணி இப்போ இந்த மாசம் பிப்ரவரி 19ஆம் தேதி இங்க இருக்கிற முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஒரு சைட் வரைக்கும் இதுக்கு வந்து அப்டேட் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து தொழில் கொடுக்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை, தொழில் இல்லாதவங்க நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. இங்கிருந்து வெளியில போறவங்க தான் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு வந்து படிச்சு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க பண்ற தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அவங்களுக்கான வருமானத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கு வந்து மந்திரி எல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்மளோட டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் இன்னைக்கு லைவா நமக்கு வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான எல்லா விதமான இங்க ஒரு மார்க்கெட்டிங் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லெவல் வேற லெவலுக்கு நமக்கு முன்னாடி போக முடியும். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒக்சிஜனோ இன்டர்நேஷனல் கம்பெனி. இவங்கதான் ஹெல்த் வெல்த் நமக்கு வந்து ரெண்டுமே ஃபாலோ பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அப்ப இந்த கம்பெனி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சுமார் 2018 ஆகஸ்ட் 9ஆம் தேதி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பெங்களூர்ல வருது. இங்க வந்து கோஆபரேட் ஆஃபீஸ் எர்ணாகுளம், கொச்சியில இருக்காங்க ஆல்ரெடி. அங்கதான் வந்து குடோன் அவைலபிளா இருக்கு. நமக்கு வந்து 6 இயர் கம்ப்ளீட்டா இன்னைக்கு 7வது வருஷத்துல வந்து கம்பெனி போயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இத முன்னாடி இருந்து, அதாவது எந்த ஒரு கம்பெனியுமே அவங்களுக்கு, அதாவது யாரு வந்து அந்த கம்பெனியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் அது வந்து கண்டினியூ பண்ணி போக முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் டைரக்ட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நிறைய நீங்க எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்க. டாடா, நிறைய கம்பெனி, அதாவது பணம் அதிகமா இருக்கிறவங்களும் அவங்களோட ஸ்கில் அதிகமா இருக்கிறவங்களும் இவங்க எல்லாமே இந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு லட்சியம் வச்சு பண்றவங்களுக்கு மட்டும்தான் இதுல வந்து ஜெயிக்க முடியும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனிக்கு நல்ல ஒரு விஷன் இருக்கு. இங்க 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 7வது வருஷத்துல போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இது எல்லாமே கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு, அது மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் டெலிவரி எல்லாம் பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ரூல்ஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இன்னைக்கு 4000 5000 கம்பெனிகளா இருந்தாங்க. ஆனா இந்த பிப்ரவரி 19க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கம்பெனி கூட இருக்குதான்னு கொஸ்டின் மார்க் தான். ஆனா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனியா வந்து நம்மளோட ஆக்சிஜனோ இன்டர்நேஷனல் கம்பெனி அதுல பேர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஒரு விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Fortune 500 கம்பெனியில 2035 டாப் 10 ஒரு கம்பெனியா மாறுறதா நம்மளோட விஷன். இதுல மிஷன் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம அதாவது நம்ம ஒரு இந்த கஸ்டமர் கிரியேஷன் வந்து நம்ம வேர்ல்ட் ஆஃப் ஹாப்பினஸ் சொன்ன மாதிரி நம்ம ஆக்சிஜனோ இன்டர்நேஷனல் வர்றவங்க அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க வெல்த்தை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிஷன்ல தான் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஆக்சி என்ன ப்ரொஜெக்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சி சேனல் பார்ட்னர், ஆக்சி நியூட்ராசூட்டிக்கல், ஆக்சி ஸ்மார்ட் ஷாப், ஆக்சி சிட்டி, ஆக்சி பே, ஆக்சி சர்வீஸ். இது என்னன்னு நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட மொபைல் இன்னைக்கு வாங்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மொபைல் வாங்கும் போது நம்ம தான் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து டவுன்லோடு பண்ணணும். ஏன்னா முன்னாடி வந்து பிளே ஸ்டோரே வந்து நமக்கு வந்து அதுல வந்து வேற எதுவுமே இருக்காது. இப்போ ஆப்பிள் போன் ஆனாலும் நமக்கு வந்து முன்னாடியே எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனிகளுமே ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து லைவா இருக்கு. நம்ம வந்து போன் வாங்கினா போதும், நம்மளோட நம்பரை சிம் ஆட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மெயில் ஐடியில இருந்து நம்மளோட ப்ரூஃப்ல இருந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அதுல வந்து ஆட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நெட்வொர்க் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஆமசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், யோயோ இருக்கட்டும், ஊபரா இருக்கட்டும், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து
சொந்தமா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்டிவோ இல்ல மேனுஃபேக்சரிங் எதுவுமே அவங்க வந்து டெவலப் பண்ணாம மற்ற கம்பெனிகளை வந்து கையில வச்சுக்கிட்டு அவங்களோட கஸ்டமர் கிரியேஷன்ல வந்து இன்னைக்கு கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கேட்டகரி பேஸ்ல இன்னைக்கு நம்ம ஒரு 6 இயர்ஸா நம்மளு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு நம்மளோட ஸ்மார்ட் இ ஷோப். நீங்க ஆப்பிள் போன்ல இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் நம்மளோட ஸ்மார்ட் இ ஷோப். 2030 1 ட்ரில்லியன் டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஷோப்பா வந்து நம்மளோட ஷோப் மாறிட்டு இருக்கு. நம்ம 2035 ஒரு 10 ட்ரில்லியன் நமக்கு டேர்ன் ஓவர் கொடுக்க முடியும். அது மாதிரி 2040 100 ட்ரில்லியன் டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிக உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் நம்மளோட ஸ்மார்ட் இ ஷோப். இப்போ இதுல வந்து ஓக்சி பிளாட்ஃபார்ம் இதுல என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சொன்னாவே எல்லாருக்கும் முதல்ல வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற கடைக்காரவங்க சொல்றது, ஏப்பா நீங்க வந்து நம்மளோட ஒரு மொபைல் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு செருப்பு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஒரு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்கிற கடைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து யாருக்குமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து வேற வழி இல்லாம, ஏன்னா அவங்க வந்து இதைத்தான் பண்ணி வாழ்ந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வியாபாரம் இருக்கா இல்லையா, ஒரு ரொட்டேஷன் பண்ணியாச்சு, இது அப்படியே முன்னாடி போலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இல்லாம இன்னைக்கு நிறைய கடைகள் திறக்கிறாங்க, அடைக்கிறாங்க, திறக்கிறாங்க, அடைக்கிறாங்க, நிறுத்தி போயிடுறாங்க. அந்த மாதிரி நிலைமையில மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒக்சி வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட பின்கோடுல ஒரு பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து என்னென்ன நமக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்ல இருந்து, நம்ம ஒரு பர்னிச்சர்ல இருந்து, ஒரு கோல்டுல இருந்து, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஒரு மனிதன் வாழறதுக்கு தேவையான விஷயங்களோ அது கனெக்ட் செய்துட்டு இருக்க எல்லா கடைகளையுமே நம்ம ஓக்சி ஷோப்ல டைப் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற கஸ்டமரை அந்த ஒரே இடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அப்படி ஒரு கடைக்காரவங்க வந்து நம்மளோட ஓக்சியில டைப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லாம இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து விளம்பரம், இப்ப நம்ம ஒரு கடை நம்ம ஏரியாவில் டைப் ஆயிருக்குன்னா நம்ம எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்ம ஆன்லைன்லயும் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பத்தியான அந்த கடையை பத்தியான விளம்பரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுப்போம். அது மாதிரி நமக்கு வந்து பெர்மனன்ட் கஸ்டமர் நம்மளோட ஆன்லைன் ஷாப்ல யாரெல்லாம் கஸ்டமரா இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கடைக்கு வந்து அவங்க வந்து கஸ்டமரா மாறுவாங்க. அது மாதிரி இங்க வந்து சென்ட்ரலைஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2000 கடை 3000 கடை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கடைகளுக்கு எல்லாருக்குமே மற்ற கடைகளில் வாங்குறத விட விலை கம்மியா நம்ம கடைக்கு கொடுக்க முடியும். ஏன்னா இங்க வந்து இவ்வளவு கடை டைப் பண்ணும்போது இந்த கடைகளுக்கு சப்பளை, இப்போ ஒரு ஜீனியா இருக்கட்டும், ஒரு வெங்காயமா இருக்கட்டும், எந்த பொருளா இருந்தாலுமே நம்ம வந்து பல்கா எடுத்து நம்ம வந்து இந்த கடைகளுக்கெல்லாம் நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கடையில அவங்களுக்கு ₹1 கம்மியா கிடைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாங்க, அவங்க ஒரு லாபம் வெளியில கஸ்டமருக்கு வந்து கம்மியா கொடுப்பாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஸ்மார்ட் டி ஷோப்புக்கு ஒரு வருமானம் கிரியேட் பண்ண முடியும். அங்க போய் வாங்குற நமக்கும் மற்ற கடைகளை வாங்குறத விட கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம இங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஆன்லைன் சப்போர்ட்டோட நம்மளோட டைப் பண்ற மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு ஆன்லைன் சப்போர்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 1 crore கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஆன்லைன் ஷோப் வந்து அவங்க வந்து சைன் இன் பண்ணாவே போதும். அவங்களுக்கு வந்து ₹10,000 அவங்களுக்கு வந்து ரெடீம் வேலெட்ல வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. இது வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது யாரெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட மொபைல் எடுத்துட்டு அவங்க மொபைல்ல நேரா பிளே ஸ்டோர்ல போய் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு லிங்க் கனெக்ட் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஓபன் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே வந்து ₹10,000 இந்த ரெடீம் வேலெட்டை வந்து காமிக்க முடியும். அப்ப எந்தெந்த கடைகள்லாம் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அந்த கடைகளை போய் நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு ₹40 வச்சு வந்து ரெடீம் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம் தான் நம்மளோட ஓக்சி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஓக்சி நியூட்ராசூட்டிகள். நம்ம இன்னைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாம நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சாப்பிட்றதே மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்காக. அப்ப அவங்கெல்லாம் வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக அவங்களோட உடம்ப பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக அவங்க நிலைமையிலிருந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா இருந்தா
நம்மளோட ஓக்சி நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்டை அவங்க வீட்டில் யூஸ் பண்ண ரெடியானாவே போதும். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நோயும் இல்லாம அவங்க லைஃப் லாங் ஒரு மனுஷ ஆயுசு 120 வயசை வந்து ஆரோக்கியகரமாக வாழக்கூடிய ஒரு ஓக்சி நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட் தான். இங்க 100% நேச்சுரல், 100% ஹெர்பல். இங்க வந்து கெமிக்கல்ஸ் இதுல வந்து ஆட் பண்ணல. நீங்க எந்த ஒரு மாத்திரை நீங்க இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலுமே அது கூடயே சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளோட கம்பெனி ஒரு வேர்ல்டு பியூட்டி அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோம் கம்பெனி அந்த ப்ராடக்ட் கூடயே நமக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த ஃபோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ அவங்க வந்து பிளட்டை டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பிளட்டை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்க வந்து நோட் பண்ணி வைங்க. அந்த அளவுக்கு 100% ப்ரூவன் ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து பப்ளிக் இது வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியுது. அதே மாதிரி நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம சாதாரணமா ஒருத்தவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்ல பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய கம்பெனிகள் இந்த வெல்னஸ் நியூட்ராசூட்டிக்கல் கேட்டகரியில இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா வெல்னஸ் மருந்து இல்ல, இது வந்து ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அந்த கம்பெனிகளோட ப்ராடக்ட்கள்லாம் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் சர்டிபிகேட், மத்திய கவர்மெண்ட்ல சர்டிபிகேட் இருக்கு. உணவை செக் பண்றதுக்கான அந்த ஒரு அப்ளிகேஷன்ல போய் நீங்க வந்து கரெக்டா இதை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட 17 ப்ராடக்ட்டுக்கு வந்து இங்க வந்து நியூட்ராசூட்டிக்கல் சர்டிபிகேட் அவைலபிளா இருக்கிற இன்னைக்கு ஒரே ஒரு கம்பெனி, அது நம்மளோட ஆக்சிஜன் இன்டர்நேஷனல் கம்பெனியில் இருக்க ஆக்சி நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா நமக்கு இங்க என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல சைன்இன் பண்ணாவே ஒரு 10,000 ரூபாய் வருது பாத்தீங்களா. நம்மளோட செலவை நமக்கு வருமானமா மாற்றக்கூடியதான் அது. நம்ம என்னெல்லாம் வாங்குறோம், என்னெல்லாம் செலவு பண்றோம், நம்ம ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்றோம், அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஏர்னிங்ஸா கிரியேட் பண்ணக்கூடிய இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு ஆன்லைன் ஷாப் இருக்கு அப்படின்னா அது நம்மளோட ஸ்மார்ட் இ ஷாப் தான். நீங்க வந்து புதுசா இதை வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே வந்து அந்த யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கூட வந்து என்ன பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்களே வந்து அவங்களோட லிங்க வாங்கி நீங்க வந்து சைன்இன் பண்ணீங்கன்னா போதும். இன்னைக்கே உங்களோட ரெடீம் வேலெட்ல 10,000 ரூபாய் அப்டேட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓக்சி பே ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டி, அது மாதிரி ஓக்சி சர்வீஸ். இன்னைக்கு என்னென்ன சர்வீஸ், ஒரு கரண்ட் பில்லா இருக்கட்டும், ஒரு மொபைல் ரீசார்ஜிங்கா இருக்கட்டும், நம்ம என்னெல்லாம் நம்ம மொபைல்ல பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு ஏர்னிங்ஸா மாற்றக்கூடிய இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன்லைன் ஷோப் தான் நம்மளோட ஸ்மார்ட் இ ஷோப். இது எப்படி கம்பெனி வந்து கொடுக்குறாங்க, இப்போ ஒரு கடை டைப் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கமிஷன் கொடுக்குறாங்களா, இல்ல கஸ்டமர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு வாங்கிக்கிறாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காமன் கஸ்டமர் நீங்க எப்படி போய் ஒரு ஷோப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயும் போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு சதமானத்திலிருந்து 20% வரைக்கும் அவங்க கிட்ட வந்து அந்த கமிஷன் பேஸ்ல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம். அதுல இருந்து 40% வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அப்படி உங்களுக்கு கிடைக்கிற ரெடீம் வேலெட் ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு 10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40% உங்களுக்கு வந்து அங்க வந்து வாங்க முடியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 10,000 இருந்து நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் இ ஷோப்ல ஒரு பிரீமியம் கஸ்டமரா நீங்க மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வெறும் சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பிரீமியம் கஸ்டமர் ஒரு ஓக்சி கம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு ஆளா நீங்க மாறுறீங்க. ஏதோ ஒரு பிசினஸா நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. இதுல வந்து ஒரு பிரீமியம் கஸ்டமரா நீங்க ஆகுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு வருமானம் அப்படின்னு சொன்னோம்னா 1,00,000 ரெடீம் வேலெட்ல வந்து நமக்கு வந்து கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 10,000 இருந்து நேரா 1,00,000 ரெடீம் வேலெட் நமக்கு வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க ப்ரொமோட் பண்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் அன்லிமிட்டடா நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்மார்ட் இ ஷோப்ல ஒரு ப்ராஃபிட் 70 ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து வாங்க முடியும். அது மாதிரி ஓக்சி சிட்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு, வீடுன்னு சொல்ல முடியாது, அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு பங்களான்னு சொல்லலாம்.
அந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்மளால இந்த ஒரு பிசினஸ்ல வந்து டிராவல் பண்ணி நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ஒரு பிரீமியம் கஸ்டமர் அப்டேட் ஆகும். அப்போ ஒரு ஃப்ரீ கஸ்டமருக்கும் பிரீமியம் கஸ்டமருக்கும் என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயா வந்தனால அவங்க ஒரு 100 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எதுவுமே பண்ணல, ஒரு 100 பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு 1000 ரூபாய்க்கு வருமானம் அவங்களுக்கு வந்து வாங்க முடியும். ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணவங்க, அவங்க இந்த ஷோப்ல கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க போய் அவங்க டைப் பண்ற ஷோப்ல வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆர்பி பேஸ்ல வந்து அவங்களுக்கு கமிஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அவங்க ஒரு 1000 பேர்த்த கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்க முடியும். அவங்க ஒரு 5000 பேர்த்த வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் மந்த்லி இன்கம் வந்து வாங்க முடியும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் கஸ்டமரா நீங்க மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க லெவல், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், ஃபோர்த் லெவல் இந்த மாதிரி ஒரு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் வருமானம் நம்ம நினைக்கிறத விட நீங்க வந்து சாதாரணமா இப்ப நம்ம எதையுமே சாதாரணமா நம்ம தருது சும்மா வந்து சொல்லி பார்க்கறத விட நீங்க அதை வந்து உங்களோட பேனாவை எடுத்து நீங்க வந்து எழுதி பார்க்கணும். அவ்வளவு வருமானம், அதாவது நம்ம எழுதுனா கூட எழுத முடியாத அளவுக்கு 10 லட்சத்துக்கு மேல நீங்க வந்து வருமானம் கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் நிறைய நம்மளோட பிரீமியம் கஸ்டமருக்கு அப்டேட்டா இருக்கு. ஒரு 10 பேர் கஸ்டமர் இங்க கிரியேட் பண்ணும்போது 1 crore உங்களுக்கு வந்து 10 லட்சம். இங்க வந்து சிம்பிளா நீங்க வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு கிளப் பேஸ் வச்சிருக்கோம். ஒரு 5 கிளப்ல நம்ம வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து அப்லோட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப், அது மாதிரி பிரீமியம், பில்லியன், இந்த கிளப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு டபுள் கிளப் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா என்னோட நான் சொல்றது அப்படித்தான். ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணி போறதை விட இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து நீங்க ஒரு டபுள் கிளப் ஆக்டிவேஷன் பண்ணுனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 1 lakh உங்களுக்கு வந்து ரெடீம் வேலெட்ல வந்துடும். அப்போ இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து நியூட்ராசூட்டிக்கல் நம்மளோட ஹெல்த்தை டெவலப் பண்ணக்கூடிய ப்ரொடக்ட்கள் நீங்க வந்து இந்த ஒரு 110 ஆர்பியில வந்து இந்த ஆர்பின்னு சொல்றது வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட். இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆல்ரெடி ஹெல்த் ப்ராடக்ட் வாங்கலாம். ஃபேமிலி ஹெல்த்தி பேக்னா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான ஒரு ஹெல்த்தி பேக் நமக்கு வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மாதிரி அது இல்லாம கொஞ்சம் ப்ராடக்ட்கள் நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ கேஸ் லீக் பண்ணாம நமக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட், இந்த மாதிரி சட் மெட்டீரியல், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்கள் நமக்கு வந்து நம்மளோட சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கிக்க முடியும். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரீமியம் கஸ்டமரா வந்து நீங்க வந்துட்டீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் அண்ட் பிரீமியம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 110 ஆர்பியில வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் அப் கிளப்ல தான் வர்றாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேலை பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து ஏதாவது வருமானம் ஒண்ணு இருக்குமா? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளோட டயத்தை இங்க வந்து செலவு பண்ணா நமக்கு வந்து இங்க வருமானம் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு லிங்க் நம்ம அனுப்பிச்சு கொடுத்தோம், அவங்க வந்து ஷைன் இன் பண்ணிட்டாங்க, அவங்க போய் கடையில பொருள் வாங்கினா நமக்கு அங்க வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் அது வேற. இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அவர் வந்து ஸ்டார்ட் அப் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் போனஸே வந்து 50 ரூபா கம்பெனி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க ஒரு டீம் கிரியேஷன் பண்ணா நீங்க வந்து ஒரு ஆள்ல இருந்து அதை வந்து ஒரு 5 பேர்லயோ 10 பேர்லயோ நீங்க வந்து அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து பேர் கமிஷன் கம்பெனி ஆட் பண்றாங்க. இந்த பேர் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் மேட்ச் ஆகும்போதே உங்களுக்கு 10 பேர் இங்க ஆர்பி மேட்ச் ஆகும்போது 200 ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதே 400 ரூபாய் 500 நாளைக்கு சீலிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஐடியில 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதே இதுல நீங்க வந்து கூட்டிட்டு வர்றவங்க நெக்ஸ்ட் ஒரு கிளப்புக்கு போகணும். அதாவது நான் ஸ்டார்ட் அப்ல வந்துட்டேன், நான் வந்து ஸ்டார்ட் அப்ல இருந்து பிரீமியம் போகணும். இந்த ட்ரஸ்டட் பிளான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ட்ராக்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு கிளப்ல போகும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணி போக முடியுமான்னு தெரியாது. இங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு
ஸ்டார்ட் அப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட தேர்ட் பேர் ஆட்டோமேட்டிக்கா பிரீமியத்துல வந்து ஆட் ஆகும். 6th பேர் ஆட்டோமேட்டிக்கா பிரீமியத்துல ஆட் ஆகும். அது மாதிரி 9th பேர் ஆட்டோமேட்டிக்கா பிரீமியத்துல ஆட் ஆகும். இந்த ஆட் ஆகிற அமௌண்ட் எப்போ வந்து 100 RP கம்ப்ளீட் ஆகுதோ அன்னைக்கு வந்து கம்பெனில இருந்து ஒரு கால் வரும். நம்மளோட பணத்துக்கு தகுந்த நம்மளோட என்ன ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்றீங்களோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் வீட்டில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சைட் பிரீமியம் சைட் வந்து ஆக்டிவ் ஆயிரும். அதே மாதிரி தான் மில்லியன் கிளப், பில்லியன் கிளப், ட்ரில்லியன் கிளப், இந்த மாதிரி ஒரு இதுல வந்து லாஸ்ட் 2 கிளப்புமே நம்ம வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது வந்து யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கிளப்ல வந்து நம்ம வந்து முன்னாடி போக முடியும். அப்படி பிரீமியம் கிளப் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆள் வந்து பிரீமியம் கிளப்ல வந்து அப்டேட் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு பிரீமியம் கிளப் மெம்பரை வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபா இங்க வந்து பிரீமியம் போனஸ் மட்டும் கிடைக்கும். அங்க வந்து பேர் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபா அப்படின்னா இங்க வந்து 2000 ரூபாயா மாறிடும். அங்க வந்து சீலிங் அமௌண்ட் 5000 ரூபான்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் இங்க வந்து சீலிங் அமௌண்ட். இப்போ ஒரு 3 நோட் சைட் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வந்து ஒரு 4 பேரை ஸ்பான்சர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிம்பிளா வந்து ஒரு நாளைக்கு 60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சீலிங் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சிம்பிளா இந்த பிசினஸ்ல ஏர்னிங்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த 2 கிளப்புமே ஒருத்தவங்க வந்து ஆக்டிவ் பண்றாங்கன்னா டபுள் கிளப் ஆக்டிவேஷன் பிளான். ஏன்னா நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆக்டிவேஷன் நீங்க வந்து பண்ணுங்க. அது மாதிரி நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், நான் வந்து ரொம்ப சீரியஸா இதை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ற ஒருத்தரும் நம்ம டபுள் கிளப் ஆக்டிவேஷன் வந்து நீங்களும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 550 ரூபா ஆல்ரெடி ஸ்பான்சர் கமிஷன் நமக்கு கிடைச்சிரும். அது மாதிரி பேர் கமிஷன் இந்த 200 இந்த 2000 சேர்ந்து 2200 ரூபா ஒரு பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 110 RP மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் 2200 ரூபா வந்துடும். ஒரு நாளைக்கு உங்களோட சீலிங் பாத்தீங்கன்னா 25,000 ரூபா ஒரு சிங்கிள் ஐடியில வந்து வாங்க முடியும். இங்க பேஅவுட் வீக்ல வந்து 2 தடவை இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் இந்த டபுள் ஆக்டிவேஷன் பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே போறீங்களோ எவ்வளவு வேகமா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியும். இதை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்? நீங்க வந்து சிம்பிளா இதை ஒண்ணு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் உங்களோட பேனாவை எடுத்துட்டு நீங்க வந்து எழுதி பாருங்க. இதுல எந்த அளவுக்கு இதை பண்ண முடியுமா, இது எவ்வளவு சிம்பிளா இவ்வளவு லட்சம் கோடி அப்படின்னா சொல்றாங்களே, இங்க வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க பாருங்க. இங்க வந்து ஒரு டபுள் கிளப் ஆக்டிவேஷன்ல ஒரு மாசமா நீங்க வந்து 2 பேரை மட்டும் இந்த பிசினஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா போதும். அப்படி வெறும் 2 பேரை நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3300 ரூபாய் இங்க வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே ஒரு 2வது மாசத்துல அந்த 2 பேருக்கு 2 பேரை நீங்க வந்து பிரீமியம் கஸ்டமரா வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க 4400 ரூபாய் வருமானம் பண்ணலாம். ஒரு 3வது மாசம் வரும்போது உங்களுக்கு 8800 ரூபாய் உங்களோட மந்த்லி வருமானத்துல மாறிடும். இன்னைக்கு இந்த 8800 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மாசம் வந்து 8 மணிக்கூர் 10 மணிக்கூர் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அவங்களோட டயத்தை வந்து ஒரு வெறும் 10,000 ரூபாய்க்கு செலவு பண்றவங்க நிறைய இருக்காங்க. இப்ப நீ ஒரு 4வது மாசம் ஒரு 16 பேர் பிரீமியம் கஸ்டமரா ஆக்டிவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,600 ரூபாய் அந்த மாசம் வருமானம் வரும். அதே 5வது மாசம் பாத்தீங்க அப்படின்னா 32 பிரீமியம் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 35,200 ரூபாய். 64 பிரீமியம் கஸ்டமர் நீங்க கிரியேட் பண்றீங்க 6வது மாசம் அப்படின்னா 70,400 ரூபாய் உங்களோட ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ணும். 7வது மாசம் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க இதை எழுதி பாருங்க, சொந்தமா நீங்க இதை நோட் பண்ணி பாருங்க. இது நம்ம நினைக்கிறத விட இங்க வந்து இதுல வந்து ஏர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ண முடியும். 1,40,800 ரூபாய் 7வது மாசம் கிரியேட் பண்ண முடியும். 8வது மாசம் 2,81,600 ரூபாய் நமக்கு கிரியேட் பண்ண முடியும். 9வது மாசம் அதே 5,63,200 ரூபாய் நமக்கு கிரியேட் பண்ண முடியும். 10வது மாசம் பாருங்க உங்களுக்கு 11,20,400 ரூபாய். ஆனா இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஒரு சீலிங் அமௌண்ட் 5,000, 20,000, 25,000 மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு சீலிங் வரும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
7.5 lakhs ஒரு சிங்கிள் ஐடியில வந்து வருமானமா இன்னைக்கு வந்து வாங்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு சொன்னா நம்மளோட இங்க ஐடிபி இன்கம் இந்த 5 கிளப்ல வரும்போதே இங்க வந்து நமக்கு நினைக்கிறதுக்கு அதிகமா நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது. இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐடிபி இன்கம். ஏன்னா இங்க வந்து ரேங்க் நம்மளோட ஆர்பி மேட்ச் ஆகி நம்மளோட ஆர்பி இங்க வந்து சேவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ரேங்க் கம்பெனி கொடுக்குறாங்க, ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அங்க வந்து ஓக்சி ஸ்டார்ல இருந்து ஒரு 16 ரேங்க் நமக்கு வந்து கம்பெனியில் இருக்கு. இது வந்து ஓக்சி ரைசர்லயே நமக்கு வந்து இந்த ஐடிபி இன்கம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 100 கோடி வரைக்கும் ஐடிபி இன்கம். ஏன்னா டோட்டல் நடக்கிற சேல்ல இருந்து ஒரு ஆர்பிக்கு 5 ரூபாய் மாத்தி வச்சு யாரெல்லாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ, இந்த ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்களோ, அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி வந்து ஐடிபி இன்கம் நமக்கு வந்து 100 crore வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஓக்சி எம்பருக்கு வந்து வாங்க முடியும். அப்ப இந்த கிளப்ல வந்து அப்டேட் பண்ணும்போது இப்போ ஸ்டார்ட் அப் பார்த்தோம், பிரீமியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மில்லியன் கிளப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த ஒரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு தேவையான பொருட்கள் தான் இங்க கொடுக்குறாங்க. எதையுமே நம்ம வாங்கி வீட்டுல வேஸ்டா வச்சுக்கக்கூடிய அவசியமே இல்லை. நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் வாங்கினாலும் அது மாதிரி என்ன ப்ராடக்ட் கம்பெனி மார்க்கெட் பண்ணாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்கள் தான் கம்பெனி மார்க்கெட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பில்லியன் கிளப். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓக்சி சிட்டி நான் சொன்ன மாதிரி அங்க வந்து ஒரு இடம் நமக்கு வந்து வாங்க முடியும். அதுல வந்து நமக்கு என்ன பிடிச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு வீடு நமக்கு வந்து அப்டேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பின்கோடுல வந்து நம்ம யாரெல்லாம் வந்து இந்த டைப் கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு கம்பெனி ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க. யாரு வந்து அந்த லோக்கல் கடையில வந்து நம்ம ஓக்சில இருந்து யார் வந்து அதை டைப் பண்றாங்களோ அங்க நடக்கிற சேல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸா வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. அது மாதிரி ரீபர்ச்சஸ் இன்கம் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஷோப்லோ அப்ளிகேஷன்லோ இல்ல ஒரு ஓக்ஷி பே யூஸ் செய்யும் போதோ அதுல இருந்து வர எக்ஸ்ட்ரா இன்கம் கூட நம்ம சைட் த்ரோ அவங்க வாங்குற எந்த ப்ராடக்ட்லயுமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரீபர்ச்சஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ இங்க வந்து இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இதை அப்டேட் பண்ணி நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். இப்போ ஒய்ஃப் மாமியை வச்சுக்கலாம், நம்ம குழந்தைகள் நம்ம வச்சுக்கலாம், பேரக்குட்டிகள் நம்ம நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி யாரை வேணாலுமே இங்க வந்து நோமினி வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்க வந்து ஒரு ப்ரீமியம் கஸ்டமரா நீங்க வந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல இருந்து நீங்க எதுவுமே படிக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது, இது எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா கூட நீங்க ஃபீல் பண்ண தேவையே இல்லை. இங்க வந்து பியூட்டிஃபுல் ட்ரைனர்ஸ் கம்பெனிக்கு வந்து அவைலபிள் இருக்காங்க. இவங்களோட ட்ரைனிங்ல நம்ம வந்து அட்டன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இங்க வந்து அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்மளோட வெல்த்தை வந்து டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்து யூனியன் மெம்பர்ஷிப் ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லா யூனியனுமே நமக்கு வந்து யூனியன் மெம்பர்ஷிப் கார்டு வந்து அவைலபிளா இருக்கு. அது மாதிரி இங்க ஒரு 30 டேஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும். அதாவது நம்ம இந்த அசோசியேஷன் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு 15,000 ரூபாய் நம்ம கொடுத்து நம்ம வந்து பொருளை வாங்கிட்டோம்னா இது வந்து நம்ம வந்து இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் இதை வந்து நம்ம ஒரு பப்ளிக் ஆயிட்டு தான். ஏன்னா நிறைய கம்பெனிகள் வந்து யாரும் சொல்றதும் இல்லை செய்யறதும் இல்லை. ஆனா நம்ம கம்பெனி கரெக்டா சொல்லுவாங்க, அது மாதிரி கரெக்டா செய்யவும் செய்வாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிர்வாகம் தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வீக்லி 2 டைம் இன்கம் நான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி வெட்னஸ்டே சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து வீக்லி உங்களோட அக்கௌண்ட்ல பணம் வரும். இது மாதிரி 10% இங்க டிடிஎஸ் அது மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ்ல வந்து இந்த சார்ஜஸ் கம்பெனி எடுக்கிறாங்க. அது மாதிரி ஆக்டிவிட்டி உங்களோட ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம லாகின் பண்ணாவே நம்மளோட சைட் 3 நோட் ஐடியா வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒரு நோட்ல உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கி 3 நோடு நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த 3 நோடுல ஒரு 4 பேரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 பேரை டெவலப் பண்ண நீங்க ஒர்க் அவுட் பண்ணுனீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு எல்லாருமே
டைம் இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறவங்க. ஆனா அவங்களோட டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் ஒரு நாளைக்கு கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு அவங்களே சொந்தமா யோசிச்சா தான் அதை வந்து அவங்களுக்கு அதுல இருந்து ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இதை பத்தி ஃபர்ஸ்ட் டைமா கேட்டவங்களுக்கு வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது இந்த ஸ்லைடை பாக்குறனாலயோ இல்ல சொல்றத ஒரு தடவை கேட்கறனாலயோ எல்லாமே நமக்கு வந்து கேட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பயங்கர ஃபாஸ்டா நமக்கு வந்து கையில மொபைல் இருக்கிறனால நமக்கு என்ன டவுட்னாலும் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கம்பெனியோட பேரு கேட்டோம், அந்த கம்பெனியை பத்தி நம்ம கூகுள்ல ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் பிளே ஸ்டோர்ல நான் சொன்னேன், நீங்க வந்து உங்களோட மொபைலை இப்போ நீங்க வந்து புதுசா இதை வந்து கேட்கறீங்க அப்படின்னா உடனே நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போய் உங்களோட மொபைல் எடுத்துட்டு நீங்க வந்து ஸ்மார்ட் இ ஷோப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களோட ஸ்மார்ட் இ ஷோப் அங்க அவைலபிளா இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நீங்க உங்க கையில இருக்கிற மொபைல்லே வந்து நீங்க வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்டா கேட்டது நீங்க. அப்போ இதை வந்து எப்படி உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. என்னோட லைஃப்பை நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப மாத்திக்க முடிஞ்ச மாதிரி உங்களோட ஒருத்தரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் வே தான் நம்மளோட ஆக்சிஜனோ இன்டர்நேஷனல். உங்களை இன்வைட் பண்ணவங்களுக்கு நீங்க இப்போ நைட்டே கால் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 110 RP எடுத்து நீங்க அசோசியேஷன் பண்ணி உங்களோட லைஃப்பை பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நம்மளோட ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.